ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல். ஸ்பெசிஃபிக்காக இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனி பார்ட்டி பர்சன் எடுத்துக்கோங்க. அவங்க வீக்கெண்டனா பார்ட்டி பண்ண போகிறாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறாங்க, இல்லை ஃபேமிலியோட வெளியே போகிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா, அவங்க மைண்டில் டக்குன்னு வர பிளேசஸ் என்னென்னா, ரொம்ப ஹேப்பனிங்காக லார்ஜ் க்ரௌட் இருக்க பிளேஸு, ரொம்ப அதிகமாக சவுண்ட் இருக்க பிளேஸு, இந்த மாதிரி பிளேசஸ் தான் அதிகமாக எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சைலண்ட்டாக யாருமே கூட்டம் இல்லை, ஒரு மொத்தமாகவே ஒரு 10 பேர் தான் அந்த பிளேஸில் இருக்காங்க, சைலண்ட் மியூசிக் ஓடுதுன்னா அந்த மாதிரி பிளேஸஸ் தான் பார்ட்டி பிளேஸஸ்ன்னு சொல்லி யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டி பிளேஸ்னால் நல்லா ஹேப்பனிங்காக இருக்கணும், நிறைய க்ரௌட் இருக்கணும், லார்ஜ் வால்யூம்ஸ் ஒரு சவுண்ட் இருக்கணும். அப்போ தான் அது வந்து உண்மையாலே ஒரு பார்ட்டி பிளேஸ் நல்லா ஹேப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட மைண்ட் செட். இதே தான் எக்ஸாக்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங். ஸோ வெறும் ப்ரைஸ் மூவ் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸ் மூவுக்கு பின்னாடி எவ்வளோ நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இருக்குது, எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, இதுதான் அந்த ப்ரைஸோட ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரைஸை தாண்டி வால்யூம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா. ஸோ இந்த வீடியோவில் வால்யூம்னா என்ன, வால்யூம் எப்படிலாம் யூஸ் ஆகும் ஒரு ட்ரேடிங்க்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் மட்டும் பண்ணி ட்ரேட் பண்ணாமல் வால்யூமும் கூட ஆட் பண்ணிங்கன்னா எப்படி ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் அவாய்ட் பண்ணலாம், இது எல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால்யூம்னு வரும்போது வெறும் பையர்ஸ் மட்டுமோ இல்லை வெறும் செல்லர்ஸ் மட்டுமோ ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. வால்யூம்ன்றது வந்து ரெண்டுமே சேர்ந்தது, பையர்ஸ் ப்ளஸ் செல்லர்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக்கில் அதிகமாக வால்யூம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய ஆக்டிவிட்டி அந்த பர்டிகுலர் ஒரு ஸ்டாக்கில் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பார்ட்டிசிபேஷன் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பும் போது ஒரே பர்டிகுலர் நியூஸ், சப்போஸ் ஒரு நியூஸ் வருது, இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனியை வாங்க போகுது அப்படின்னு ஒரு 2 டிஃப்ரெண்ட் கம்பெனியை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஜென்ரலாக பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி 2 கம்பெனி மேலேயுமே ஒரு கண்டிப்பான ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ப்ராபப்ளி வாங்க போகிற கம்பெனி வந்து செலவு பண்ணி இன்னொரு கம்பெனி வாங்குது இல்லையா, அந்த வாங்குகிற கம்பெனியோட வால்யூம்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸில் என்ன நினைப்பாங்க, ஓகே என் கம்பெனியை வந்து வேறு ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகுது, ஸோ ப்ராபப்ளி நிறைய ஷேர் ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்க போகிறாங்க, ஸோ இப்போயே நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். அதனால் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வால்யூம் அதிகமாகிட்டே போகும், நிறைய பையர்ஸ் வந்துகிட்டே போவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் செலவு பண்ணி அந்த பர்டிகுலர் கம்பெனியை வாங்குறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இது மேபி இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ், ஷார்ட் டேர்ம் நெகட்டிவ் நியூஸ், நிறைய பேர் இந்த கம்பெனியை விற்கக்கூட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா, பேஸ்ட் ஆன் ஒரு நியூஸ் ஆன்டிசிபேஷன், பேஸ்ட் ஆன் என்ன பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே வருதுன்றதை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் பையர்ஸ் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கணும்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடோட பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸை தாண்டி எவ்வளோ வால்யூம்ஸ் உள்ளே வருது, ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னா வால்யூம்ஸ் நிறைய இருக்கா, இருந்ததுன்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணுறாங்க, ஓகே மார்க்கெட்டிங் இருந்து ஃபர்தராக மேலே போகணும்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு நிறைய க்ரௌடட் பிளேஸ்க்குள்ளே உள்ளே போகும்போது, ஒரு பார்ட்டி பிளேஸ்க்குள்ளே உள்ளே போகும்போது நமக்கே அந்த வைப் இருக்கும், ஓகே இது செம ஹேப்பனிங் பிளேஸ்ன்ட்டு. அதுவே எதுவுமே இல்லாத இடத்துக்கு நம்ம போனோம்னா இது ஏன் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே தான் ஸ்டாக் ட்ரேடிங்லேயும் ஒரு பர்டிகுலர் ஹையர் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸோடு நம்ம உள்ளே போகும்போது நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நமக்கான கன்விக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் ரிலையன்ஸ் பவர் சார்ட். ஸோ இந்த ரிலையன்ஸ் பவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இனிஷியலாக 20 ரூபீஸ் கிட்ட ரேட் இருந்தது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி ஃபர்தராக மேலே போச்சு. ஸோ 22 கிட்ட இருந்தது, அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இன்னும் ஃபர்தராக மேலே போயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்றது நமக்கு தெரியுது. பட் இந்த அப் ட்ரெண்டு எவ்வளோ கன்விக்ஷனாக இருக்குது, எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம வால்யூம் ப்ளாட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஃபர்தராக கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு வால்யூம் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அதில் ஓவரால் அந்த பர்டிகுலர் டேவோட வால்யூம் வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஸோ இனிஷியலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு பெரிய ஒரு வால்யூம்ஸ் வந்துருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக கொஞ்சம் ஸ்லோ ஷேலோ வால்யூம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஓவரால் ஜோன் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே கீழே பெரிய வால்யூம்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பிரேக் அவுட்டை பிலீவ் பண்ணுறாங்க, ஓகே ஃபர்தராக மேலே தான் போகும்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கன்சல்டேஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் ஃபர்தராக எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் பண்ணும்போது அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வால்யூம். இப்போ ஒரு பெரிய வால்யூம் காலையில் நடந்ததோடு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கம்மிங் டேஸில் இந்த ரிலையன்ஸ் பவரோட பர்டிகுலர் ஸ்ட்ரென்த், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகிருச்சு, வால்யூம்ஸ் அதிகமாகிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் கோயிங் ஃபார்வர்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் தான் இந்த வால்யூம். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோல் இண்டியாவோட டெய்லி சார்ட். ஸோ இந்த கோல் இண்டியாவோட டெய்லி சார்ட் நீங்கள் ஓவராலாக பார்த்தாலே தெரியுது,
மார்க்கெட் ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பெரிய கன்சல்டேஷன் அந்த ரேஞ்சை விட்டு தாண்டவே இல்லை. 200லேருந்து ஒரு 245 தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வால்யூம் அரௌண்ட் செப்டம்பர் எண்டில் வந்திருக்கு. இந்த ஹியூஜ் வால்யூம் வரும்போது மார்க்கெட்டும் மேலே ரேலியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை தாண்டி மேபி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸோ நம்மளுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் பயஸில் அவங்க இனிஷியலாகவே இந்த ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஒரு ஹியூஜ் வால்யூம் வரும்போது அங்கே என்ன ஆகுது, ஹியூஜ் வால்யூம் ப்ளஸ் ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்ட். ஸோ ரெண்டுமே வரும்போது அந்த மார்க்கெட்டுக்கான அப் மூவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த அப் மூவ் பார்த்தீங்கன்னா மற்ற அப் மூவ் விட ரொம்பவே ஸ்ட்ராங். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய அப் மூவ் வந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப் மூவ் வந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி பெருசாக வால்யூமே இல்லை. நீங்கள் கீழே பார்த்தா தெரியும். அந்த பர்டிகுலர் டைம் ஜோன்லலாம் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் பீரியடில் செப்டம்பர் டு இந்த செப்டம்பர் எண்ட் பீரியடில் மார்க்கெட்டும் மேலே போயிருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் ரேலியாக இருக்குது. ப்ளஸ் வால்யூமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் வந்த வால்யூம்ஸை விட அந்த வால்யூம் தான் ரொம்பவே ஹையஸ்ட்டு. அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப சாலிடான ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலே, ஸோ நீங்கள் இந்த ஒரு வால்யூம் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 270 ரூபீஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 350 ரூபீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ இந்த 350 ரூபீஸுக்கான மூவ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங் வால்யூம்ஸ் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா மேபி இந்த பவர் செக்டார்லேயோ இல்லை கோல் இண்டியா, சுஸ்லான் எனர்ஜி, ரிலையன்ஸ் பவர் இந்த மாதிரி நிறைய பவர் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் ஃபர்தராக அப் மூவ் ஆகிறதுக்கு மேபி வேறு ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கும். எப்போவுமே ப்ரைஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட், நியூஸ் கம்ஸ் லேட்டர் தான். ஸோ நியூஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஆல்ரெடி டிலேடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ப்ரைஸை ஃபாலோ பண்ணுங்கள், நியூஸ் ப்ராபப்ளி லேட்டராக தான் வரும். அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது கோல் இண்டியா வந்து இப்போ அல்ட்ரா புல்லிஷாக இருக்குது. ஸோ முன்னாடி இருந்த புல்லிஷ் மூமெண்ட்டமும் கண்டினியூ ஆகுது. புதுசாக ஒரு லார்ஜ் வால்யூம் வந்து இனிஷியலாக இருந்த ஒரு ப்ரைஸை விட ஒரு நியூ 52 வீக் ஹை ப்ரைஸ் கிரியேட் ஆகி ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஒரு மொமெண்டம் காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வெறும் ப்ரைஸ் ஃபேக்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபால்ஸ் மூவ். ஓகே அப் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ரியலாகவே அப் ட்ரெண்ட் இல்லை. வால்யூம் வச்சு நீங்கள் ப்ளாட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த இடம் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு, ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை, கம்மியான வால்யூம்ஸ் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் வால்யூமோட செக் பண்ணும்போது ஓகே இதுதான் பர்ஃபெக்டான பிளேஸ் டு கெட் இன் அப்படின்னு தெரியும். ஸோ வால்யூம் வச்சு ப்ளேஸ் பண்ணும்போது அப் ட்ரெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பெரிய வால்யூம் வரட்டும், அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறமா என்ட்ரு ஆகுங்க. ஸோ தட் அந்த அப் ட்ரெண்ட் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் சுஸ்லான் சார்ட். எப்போவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல்ஸில் விச் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வால்யூம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வால்யூம் பயங்கரமாக இருந்து ப்ளஸ் அந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகி போச்சுன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு அல்ட்ரா பை சிக்னல்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லானோட சார்ட்டு. அந்த சுஸ்லான் சார்ட்டோட நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சுஸ்லானோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் அதே மாதிரி அந்த சுஸ்லானோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 ரூபீஸில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி போக பார்த்துருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி போக முடியல. ஸோ ஏர்லியர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூம் வந்திருக்கு. பட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னொரு செல்லிங் வால்யூம் வந்திருக்கு. ஸோ இந்த வால்யூமை தாண்டி ஃபர்தராக எங்கேயுமே வரல. ஸோ இந்த 12 ரூபீஸ்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த 12 ரூபீஸை தாண்டணும்னா இதுக்கு முன்னாடி வந்த வால்யூமை விட அதிகமான வால்யூம்ஸ் வரணும்னு அர்த்தம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பை மேல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இருந்த வால்யூமோட ட்ரிபிள் மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் ப்ரைஸும் அந்த 12 ரூபீஸ்க்கு மேலே ஒரு பர்ஃபெக்டாக க்ளோஸே ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமு. இந்த மொமெண்டமில் வெறும் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் வால்யூமும் பார்ட்டிசிபேட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி ப்ரைஸும் பிரேக் ஆகிருக்கு. ப்ளஸ் வால்யூமும் முன்னாடி இருந்த வால்யூமோட அதிகமாக பிரேக் ஆகிருக்கு. எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பெரிய வால்யூமோட பிரேக் ஆகும்போது பாருங்கள் பெரிய ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 12 ரூபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரூபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு வால்யூம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அது கூட ப்ரைஸும் ஃபோக்கஸ் ஆட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே பிரேக் ஆகிடுச்சா கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. அதுதான் பெஸ்ட். அண்ட் இன்கேஸ் சம்டைம்ஸ் 100% ஷார்ட்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் பிரேக் ஆகி ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்ததுன்னா அந்த கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கேண்டில் பிரேக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த கேண்டிலோட லோ அதுக்கப்புறம் பிரேக்கே ஆகும்.
அங்கேருந்து அப் ட்ரெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு மினிமல் ரிஸ்கில் ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர்லி ஒரு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபேக்டராக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. அப்படியே ஹிட் ஆச்சுன்னா கூட உங்களோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல். ஏன்னா நம்ம அந்த கேண்டிலோட லோ தான் யூஸ் பண்ண போகிறதுன்றதுனால நம்மளோட ரிஸ்க் மினிமல் பட் நம்மளோட ரிவார்ட் ஹியூஜ். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ப்ளஸ் வால்யூம் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் இது எப்போ பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போது என்டர் ஆச்சுன்னா எனி கைண்ட் ஆஃப் ஸ்டாக் அதுக்குள்ளே போய்டுறது பெட்டர். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா ரீடெஸ்ட் லெவல்ஸ். இந்த ரீடெஸ்ட் லெவல்ஸ்னால் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 100 ருபீஸ்லேருந்து ஸ்லோவாக 150 போயிருக்கு, 150லேருந்து இப்போ 200 போயிடுச்சு. 200 டச் ஆகிடுச்சு, திருப்பி ஒரு 180 வருது. அதுக்கப்புறமா திருப்பி ஃபர்தராக அந்த 200 கிராஸ் பண்ண இன்னொரு வாட்டி டச் ஆகுது, அதனால் முடியல, ரிட்ரேஸ்மெண்ட் செல்லிங் ப்ரெஷர் வருது, திருப்பி ஒரு 190 வருது. திருப்பி ஃபர்தராக அந்த 200 டச் பண்ண பார்க்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீடெஸ்ட் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் ஜோனை கிராஸ் பண்ணி அந்த ஸ்டாக் போக ட்ரை பண்ணுது, பட் செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். பட் த மொமெண்ட் அந்த பர்டிகுலர் ஃபேஸ் தாண்டிடுச்சுன்னா, அந்த மல்டிபிள் ரீடெஸ்ட் பண்ண அந்த 200 ஜோனை தாண்டிடுச்சுன்னா அங்கேருந்து நிற்கவே நிற்காது. திருப்பி ஒரு 210 230லாம் போகாது. 200லேருந்து சடனாக ஒரு 250 300 அந்த மாதிரி ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. மல்டிபிள் ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மல்டிபிள் ரீடெஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எடுத்தவொடனே 200 கிட்ட வந்துருச்சு நான் பை பண்ணுறேன் அப்படின்றத விட அந்த 200 டச் ஆகிட்டு திருப்பி ரீட்ரேஸ் ஆகுது, திருப்பி இன்னொரு வாட்டி டச் ஆகுது, ரீட்ரேஸ் ஆகுது. இந்த மாதிரி மல்டிபிள் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் 200 டச் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது, செல்லர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த எல்லா செல்லர்ஸையும் தாண்டி நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா ஒரு ஹியூஜ் பையர்ஸ் வருவாங்க. அந்த ஹியூஜ் பையர்ஸ் வந்து இந்த சுனாமி மாதிரி டக்குன்னு வந்து மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் வரும், பையிங் ப்ரெஷர் வரும். ஸோ அந்த ரீடெஸ்ட் எந்த மாதிரி ஸ்டாக்குக்கெலாம் அடிக்கடி நடக்குதுன்னு பாருங்கள். நடந்துகிட்டே இருக்குன்னா அந்த அந்த பர்டிகுலர் லெவலை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வால்யூம்ஸோடு சேர்ந்து அந்த பர்டிகுலர் லெவலை கிராஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கேண்டில் லோவோட ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மல்டிபிள் ரீடெஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகிறதுனால ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் வரும். அந்த ஸ்டாக் ரொம்பவே மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. நெக்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரைஸுக்கு மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணுவோமோ அதே மாதிரி வால்யூமுக்கும் கூட நீங்கள் மூவிங் ஆவரேஜ் செட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வால்யூம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வால்யூமில் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ் நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் பார் செட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். வால்யூம் எம்ஏ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இந்த லைன் பிளாட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த லைன் தான் வால்யூம் ஆவரேஜ் வால்யூம்ஸ், லாஸ்ட் 50 டேஸோட ஆவரேஜ் வால்யூம்ஸ். அந்த லாஸ்ட் 50 டேஸ் ஆவரேஜ் வால்யூம்ஸ் எப்போ அதுக்கு மேலே போகுதோ அப்போ ஏதோ ஒரு புல்லிஷ் ஃபேஸ் வருதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபேஸே வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு. அண்ட் இந்த டவுன் ட்ரெண்டில் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த வால்யூம்ஸ்க்கு நீங்கள் ஒரு எம்ஏ சார்ட் போட்டிருப்பீங்க, மூவிங் ஆவரேஜ் சார்ட். அந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ் சார்ட் வால்யூம்ஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி ப்ரைஸும் மேலே வந்திருக்கு. ஸோ இதுதான் பாட்டம் அவுட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் பாட்டமை அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபர்தர் அப் மூவுக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் வால்யூம் சார்ட்டில் ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டு அந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அது உங்களுக்கு வந்து ஒரு பக்கா ரிவர்சல் சிக்னல் கூட கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்பப்போல்லாம் அந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கும் அப்பப்போல்லாம் அந்த மூமெண்டம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஃபர்தர் அப் ட்ரெண்டும் அப்படியே இங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ வால்யூம்ஸ் ப்ளஸ் ப்ரைஸ் இந்த மாதிரி வால்யூமுக்கு ஒரு மூவிங் ஆவரேஜ் ப்ளாட் பண்ணி அது எப்போல்லாம் மூவ் ஆகுது, மேலே மூவ் ஆகுது, அப்போ மூவ் ஆகும்போது நீங்கள் என்டர் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ ட்ரேடிங்கே வந்து ஒரு ஒரு பேட்டிலுக்கு போகிற மாதிரி தான். ஸோ அந்த பேட்டிலுக்கு போகும்போது அதிக நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கவங்க தான் ஆப்வியஸ்லி வின் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன்றது வந்து ஒரு வெப்பனாக இருந்தால் கூட வால்யூம்ஸ்ன்றது வந்து இன்னொரு வெப்பனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பேட்டிலுக்குள்ளே போகும்போது வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா எஸ் சம்டைம்ஸ் நீங்கள் வின் பண்ணலாம், சம்டைம்ஸ் லூஸ் பண்ணலாம். பட் இந்த வால்யூம்ஸ்ன்ற அடிஷ்னல் வெப்பனோடு வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் ஜாஸ்தி. ஸோ வாரை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் தான் மேட்ரு, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ மோர் தென் மேக்கிங் மணி, லூசிங் மணி ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வால்யூம் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபால்ஸ் பிரேக் அவுட் கம்மியாக இருந்தால் ஆப்வியஸ்லி நிறைய நம்பர் ஆஃப் லாஸஸும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லாங்கர் ரன் உங்களோட சர்வைவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் வால்யூம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டைம் உங்களோட ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.